என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மாசி மகம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கும்பகோணம் மகாமக குளத்தில் மக்கள் புனித நீராடுவாங்க. வட இந்தியர்கள் இந்த நாளை கும்பமேளா என்று சொல்லி கொண்டாடுவாங்க. அதையும் தாண்டி இந்த மாசிமக தினத்தில் பல தெய்வங்கள் தங்களோட திருவிளையாடல்களை நிகழ்த்தி பல அற்புத நிகழ்ச்சிகளை பூலோகத்தில் நிகழ்த்தி இருக்காங்க. காசியில் பிறந்தோர் பாவம் கும்பகோணத்தில் போகும். கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குளத்தில் நீராடினால் போகும் அப்படி என்று சொல்லி இருக்காங்க. அது எதனால் அப்படி கூறுகிறார்கள்? இந்த மாசி மகத்திற்கும் கும்பகோண மகாமக குலத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன் அந்த மகாமக குலம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு? பங்குனி உத்திரம் தைப்பூசம்னா முருகனுக்கு உரியது. சிவராத்திரினா சிவனுக்கு உரியது. நவராத்திரினா அம்மனுக்கு உரியது. ஏகாதசினா பெருமாளுக்கு உகந்தது போல மாசி மகம் எந்த தெய்வத்திற்கு உரியதுன்னு தெரியுமா? எந்த நாளில் மாசி மகம் வருது, அன்று என்னெல்லாம் செய்யணும்? அன்று எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? மகாமகம் மற்றும் மாசிமகம் உருவான உண்மை வரலாற்றை இந்த ஒரே வீடியோவில் நீங்க இதுவரை கேள்விப்படாத பல சுவாரஸ்யமான தகவல்களோடு தெரிஞ்சுக்கலாம். இதேபோன்று இன்னும் நிறைய புராண கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் தெரிந்து கொள்ள உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாசி மகத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ள வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க கீழேயுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க கீழேயுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்க.